அரசியல் களம் இப்ப பயங்கரமாவே சூடு பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுல விஜய்க்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அஜித்தாலேயும் சூர்யாவாலேயும் செம்மையான அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. இது ஆராய்ஞ்சி அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் தெரியுது இது வந்து எப்படி போகுதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் டெப்தா டீட்டெயிலா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ விஜய் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு செயலும் இதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் தான் அப்படிங்கிறத பல பேர் உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. அவர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நிறைய ஹெல்ப் பண்றதா, இது பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றதும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்றது, மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே வந்துட்டு நிதி உதவி கொடுக்கறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கான ஒரு பாராட்டு விழா நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயங்கள் நடத்தும் போதும் மீடியா கவரேஜஸ் மொத்தமும் இவர் பொலிட்டிக்கல்ல வர போறாரு, பொலிட்டீஷியன் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில பார்த்துட்டு இருந்தோம். பட் ஸ்டில் அவர் வருவாருன்றது தெரியும். பட் கூடிய விரைவிலே வந்துருவாரு அப்படிங்கறதையும் உணர்த்தும் வகையில அவர் பண்ணும் செயல்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல அஜித் அவர்கள் திடீர்னு ஒரு அறிக்கை ஒன்று போடுறாரு. என்னுடைய காலகட்டங்கள், அதாவது சினிமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33 காலம் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப நிறைய வந்து அதிக அளவுல ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய அடிகள் வாங்கியிருக்கேன். ஆனாலும் எனக்கு உறுதுணையா இன்னைய வரைக்கும் என் கூட நின்று சப்போர்ட் பண்றது மக்களாகிய நீங்க மட்டும்தான். எனக்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களை எப்பவுமே ஒருபோதும் என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை ஒன்று போட்டிருக்காரு. என்ன ஒரு சம்மந்தமே இல்லாம போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா? சோ இந்த விஷயம் எப்படி நடக்குது, எப்படி மாறுது, மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் விஜய் பிடிக்காம இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களுடைய அஜித் தலைவரும் எவ்வளவோ பேருக்கு நிறைய விஷயங்களை பண்றாரு. ஆனா இவங்களுக்கு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டோ இல்ல மீடியா முன்னாடி நின்று பேசுறதோ கிடையாது. எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம தான் எல்லாருக்கும் பண்றாரு. ஆனா விஜய் அப்படிலாம் கிடையாது. பொலிட்டிக்கல்ல வரப்போறோம், நம்ம ஒரு பெரிய ஸ்டாரா வரணும், அரசியல்வாதியா வரணும் அப்படின்னா முன்னேற்பாடுகள், நிறைய விளம்பரங்கள் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன பேப்பரை கொடுத்தா கூட நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பட்டம் அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப விஜய்க்கு எதிரா அஜித் அவர்களுடைய விஷயங்கள் மொத்தமும் திரும்பி இருக்கு. சரி, ஓகே, சரி, ஓகே தீபிகா, அஜித்தை பத்தி சொன்னேன், சூர்யான்னு ஏதோ சொன்னியே அப்படின்னு கேட்டீங்கன்னா வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். 6700 மாணவ மாணவிகளை இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிங்கிற இந்த ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட இத்தனை வருட காலங்கள்ல 6700 அப்படிங்கிறது ரொம்ப 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 ஹியூஜான அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ வேர் ரொம்ப ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா? இவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய படிப்பு உதவி, அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான செலவுகள் அப்படின்னு மொத்தத்தையுமே அறம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபவுண்டேஷன் மூலமா சூர்யா அவர்கள் பண்ணிருக்கிற இந்த ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் ஷார்ட்டா எல்லாரும் பாராட்டி தான் ஆகணும். ஒரு மனுஷன் ஒரு தனி மனிதனா இருந்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய கொஞ்சம் ஹெல்ப்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு முழுமையா அவருடைய படங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்டார் தான். வென் கம்பேர்ட் டு விஜய், சூர்யா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சூர்யா அவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பணம், அதாவது சம்பளம் அப்படிங்கிறது அவரை விட கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் மக்களுக்கு நண்பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட அவர் செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நிறைய விஷயங்கள் அவரை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு, லைக் வந்து இந்த அஜித் குமாரோடைய இஷ்யூஸ்ல அவர் பாரு எதுவுமே பேசல, அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ணல யாருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசியிருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்கான குரலை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம நெகட்டிவ் சைட பேசினாலும் பாசிட்டிவ் சைட பேசி தானே ஆகணும். அந்த வகையில சூர்யா சூப்பரான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பெரிய விழா வேற மாதிரி நடந்துச்சு. 6700 மாணவ மாணவிகள் அப்படின்னா ஜஸ்ட் கவுண்ட் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவ்வளவு பேரும் அவர் மட்டும்தான் காப்பாத்திருக்காரு. ஸோ தனி மனிதனா இருந்து இவ்வளவு அளவுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு மாசா இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கவர்மெண்டா இருந்து கவர்மெண்ட் அரசாங்கம் இன்னும் மக்களுக்கு எந்த அளவுக்கு வேலைகள் செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கறத யோசிக்கும் போது ஆமால அப்படின்னு தோணவும் ஆரம்பிக்குதுல்ல. இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கிட்டாலும் இப்போ இது மொத்தமும் மாறி நம்மளுடைய அஜித் ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் இவங்களுடைய விஷயங்கள் டோட்டலா மாறி இப்போ மொத்தமா இவருடைய தலையை தான் உருட்டிட்டு இருக்கு விஜயோடைய மண்டைய. ஸோ இப்போ உருட்ட போற மண்டை யாரு அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களுடைய மண்டை தான். கூட்டணி அப்படிங்கறத அவர் கூவி கூவி கூப்பிட்டு இருந்தாலும் இன்னும் யாரும் அபிஷியலும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கல. பட் ஸ்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். அண்ட் அகெயின் இப்ப தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 வெகுமதியா எல்லா இடங்கள்லயும் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆளாளுக்கு ஒரு பேரோட வந்திருக்காங்க. நம்மளுடைய திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறதும் அண்ட் வந்து நம்மளுக்கு வேற யாரும் தேவையில்ல நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசுறதும், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றதும் அவருடைய பிரச்சாரத்தினுடைய ஸ்டைல் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இத்தனை வரைக்கும் 4 வருட காலம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்றதுக்கு
பாதி தானே வாக்குறுதிகளை முடிச்சிருக்கீங்கன்னு எதிர்கட்சி கேட்கறதுக்குள்ள நாங்க இதெல்லாம் பண்ணோம், இப்போ ஒன்றிய அரசு வந்துருச்சுன்னா மொத்தத்தையும் மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் பாஜகவை காட்டி 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 பயமுறுத்தி அவங்களுடைய பிரச்சாரம் வேற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பிரச்சாரம், அவருடைய கிரவுட் மாஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்துல எல்லாரும் பேசினாலும் இதுக்கு பின்னாடி பணப்பட்டுவாடை நடக்குதா, ஒரு கூட்டத்திற்கு பின்னாடி ஒரு ஒன்றியத்துல இருந்து கூட்டிட்டு வர மக்களுக்கு இவ்வளவு பணங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும் வகையில ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அங்க வேற மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அவனுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் வச்சுக்கிட்டு அவருடைய பிரச்சாரத்தை வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருடைய பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவை மட்டும் தான் டார்கெட் பண்ணி, லைக் அவங்களுடைய 511 வாக்குறுதிகள்ல எத்தனை இது வரைக்கும் வெகுமதியா முடிச்சிருக்காங்க, எது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு, மீது பண்ணப்படாதது எது, இந்த ஊர்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு, நான் பண்ணி தந்தேன், இது வரைக்கும் முன்னாடி நான் பண்ணி கொடுத்தேன், நான் இதுக்கப்புறம் வந்தேன்னா மீதி இருக்கிற பிரச்சனையை ஷார்ட் டவுன் பண்ணுவேன், பட் அவங்களுடைய ஆட்சியில உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெரிய டேட்டாவே கையில வச்சுக்கிட்டு இது செய்யப்பட்டது இது செய்யப்படலை அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா அப்படியே A to Z வச்சு நம்மளுடைய எடப்பாடியார் பேசிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்ஸ், இவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், இவருடைய ஸ்டைல் ஆஃப் பிரச்சாரம் கேம்பைன் எப்படி இருக்குது தீபிகான்னு கேட்டீங்கன்னா முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணி, அவங்க எப்படி பாஜகவை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க உள்ள வந்தா மொத்தமும் மாறிடும், தமிழகத்தையே அவங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்னு பயமுறுத்திட்டு இருக்காங்களோ, அதிமுக இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு பக்கம் மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கு. சோ இப்ப இது பார்க்கும்போது எளியும் புனையுமான ஒரு பிரச்சாரம் தான். என்ன சொல்றீங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க இது செஞ்சிருவாங்கன்னு பயமுறுத்தி பிரச்சாரம் நடத்துறாங்க. சரி தீபிகா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவரும் வேற மாதிரி வெடிகுண்டா இறக்கிட்டு இருக்காரு. இப்ப திமுகவை நோக்கி பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு திமுக அரசாங்கம் என்னெல்லாம் பதில் கூற போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்தது இவங்களுடைய பிரச்சாரங்களை தாண்டி தேமுதிக பிரேமலதா அவர்கள் கையில எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் சூசக மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, என்னுடைய பிரச்சாரம் என்னுடைய ஸ்டைல்ஸ் வேற மாதிரி இருக்கும், யாரையும் நான் குறை சொல்ல போறது இல்ல, யாருடைய ஆட்சியும் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னு நான் குத்தம் சொல்ல போறது இல்ல, நம்ம வந்தா என்ன பண்ணுவோம், நம்ம இது வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்மளுடைய கேப்டனுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது தான் பரப்புவோமே தவிர நாங்க வந்து பெருசா யாரையும் குறை சொல்றதுக்காக வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அவங்களுடைய ஸ்டைல் எப்படிதான் குறை சொல்லாம பேச்சு வருதுன்னு பார்ப்போம். அரசியல்னாவே குறை சொல்றது தானே. இதெல்லாம் நம்ம அதுவும் வந்து ஒரு எதிர்கட்சியில இருக்கிற ஒரு தலைவர் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு பிளேஸ் பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன் சேயிங் நான் வந்து யாரையுமே வந்து குறை சொல்ல மாட்டேன் அப்படிங்கறத பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் தி பாயிண்ட், திருநெல்வேலியில எடப்பாடியார் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாரு. அண்ட் போன உடனே நயினா நாகேந்திரன் அவர்களுடைய விசிட் வேற மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் இல்லையா. என்ன திருநெல்வேலி அவருடைய ஊர் அப்படிங்கிறதுனால நயினா நாகேந்திரன் அவர்கள் பயங்கரமான வேற மாதிரி சூப்பரான மாசான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காரு. அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய அளவுல விருந்து ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த ஒரு விருந்துலயும் அவருடைய வீட்டுல கலந்துக்கிட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், நம்மளுடைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான பழனிசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், கடம்பூர் ராஜு அண்ட் விஜயபாஸ்கர், RV உதயகுமார் அப்படின்னு முக்கியமான தலைகள் அனைத்தும் என்ன பண்ணிருக்கு, நயினா நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்மளோட தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கணும், நம்மளோட தேர்தல் வந்து எப்படி நம்ம வந்து முறியடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு டீப்பான ஒரு டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா பழனிசாமி அண்ட் நயினா நாகேந்திரன் அவர்கள் இணைஞ்சு பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ நயினா நாகேந்திரன் அவர்கள் அவருடைய ஊரு அங்க வந்து அவர் மாஸ்க் காமிக்கணும் அப்படிங்கிறது ஷுவரா எதிர்பார்ப்பாரு, நினைப்பாரும் கூட. அண்ட் அவங்களும் போறாங்க அப்படிங்கும்போது அவங்க எப்படி வெல்கம் பண்ண போறாங்க, அதிமுக பாஜக அப்படிங்கிறது தனித்தனி பிரிவு தனித்தனி கட்சிகளா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சியா இருக்கும் போது இவங்களுடைய பெரும்பான்மையில இவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மாசான வரவேற்பு அங்க நடத்தப்பட்டிருக்கு. சோ இப்ப எடப்பாடியாருக்காக என்ன வேணா பண்ணுவாராப்பா நயினா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லும் வகையில நயினார் அவர்களுக்கும் OPSக்கும் செம்மையான முட்டு மோதல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கான ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி மட்டும்தான் இருக்கு. பன்னீர்செல்வம் அவங்களுடைய மகன் கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க எப்படியாவது கூட்டணி வைக்கிறீங்க
வைப்பீங்களா இல்லையா அப்படின்னு. அண்ட் அவர் வந்து பாப்போம் அப்படிங்கிறாரு. தாவேகா கூட வைப்பீங்களா கூட்டணின்னு கேட்கும்போது காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, தாவேகால போனாருன்னா மாசா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருந்தா திடீர்னு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்றாரு, ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு அந்த ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு நட்பின் ரீதியா நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லினாலும் இப்ப நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, அவரு இன்கேஸ் இப்ப போய் அவர் எந்த கட்சியிலனாலும் இணைய போறாருங்கிறது உறுதி. ஒண்ணு திமுகக்குள்ள போறாரு, இல்லையா செகண்டரியான்னு பார்க்கும்போது தாவேகாக்குள்ள போறாரு. எங்க போனாலும் குறை சொல்ற ஒரே ஒரு நபர்கள் யாரா இருப்பாங்க, அதிமுக ஆல்ரெடி அவர் கழுவி ஊத்தியாச்சு. சோ இப்ப பாஜக தான். பாஜகவை இவ்வளவு நாள் அதாவது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்ன அந்த நபர் இப்ப ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இந்த ஒன்றியன்னு யார் சொல்லுவா, திமுக, கரெக்டா? சரி, அப்ப தாவேகா அவங்களும் அதான் சொல்லுவாங்க. அப்ப 2 பேருமே அதே தான் சொல்லுவாங்க. அப்ப 2 கட்சியில எதுலயும் ஒண்ணு இணைய போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு கூடுதலாவே இருக்கு. அண்ட் நயினா நாகேந்திரன் அவர்கள் கிட்ட நான் வந்து மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6 கடிதங்கள் வரைக்கும், அதாவது 6 கால்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நிறைய கடிதங்கள் நான் கொடுத்திருக்கேன், 2 மெசேஜஸ் அனுப்பியிருக்கேன். பட் பன்னீர்செல்வம் சொல்ற விஷயங்களை கேட்கும் போது செம்ம ஒரு பகீரா தான் இருக்கு. நயினார் பிக்கப் பண்ணல, அதற்கான ஒரு ரிவோர்ட் எனக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டா சொல்றாரு. பட் இந்த விஷயத்த தமிழிசை அவர்கள் கிட்ட கேட்கும் போது தமிழிசை சொல்ற விஷயம் அதெல்லாம் கிடையாது, தலைவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாரு. பாஜக அதை கடுமையா விமர்சிக்கும். அப்ப தலைவர் ஓபிஎஸ் கிடையாதா, உங்களோட நயனா நாகேந்திரன் மட்டும் தான் தலைவரா என்ன கேள்வி இருக்கும்ல. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் பொய் சொல்லணும்னு என்ன இருக்கு? சோ அண்ணாமலை வந்து ஒரு பதவியில இருக்காரு, பாஜகவுல ஒரு மாநில தலைவரா இருக்காரு அப்படிங்கும் போதே அவர் தூக்குனாதான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னதாதான் இன்னைய வரைக்கும் ஒரு தகவலாவே இருக்கு. சோ அவர் வராரு, அவரை கூட்டணியில இருந்து அவரை வந்து அவருடைய பதவியில இருந்து தூக்குறாங்க, கூட்டணிக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கையை தூக்கி உட்கார்றாரு எடப்பாடியார். அதே இடத்துல இப்ப திரும்பவும் ஓபிஎஸ் அவருக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க போற சூழல் கிட்டத்துல வந்துட்டாங்க. மோடியை ஷோரா அவர் பாப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரங்கள்ல அப்பயும் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அவரு. அமித்ஷா எத்தனையோ முறை மீட் பண்ணணும்னு பக்கத்து ஹோட்டல்ல கூட அவர் வந்து தங்கியிருந்திருக்காரு. பட் ஸ்டில் அவரை பார்க்க முடியாம புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. சோ எடப்பாடியாருடைய டோட்டல் ஸ்கெட்ச் தான் இது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நயினார இப்போ வந்து அவங்க ஊருக்கு வராரு அப்படின்னோடனே எடப்பாடியாருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாண்டிங் வச்சிருக்கிற அந்த நபர் எடப்பாடியாருக்காக ஓபிஎஸ் தூக்கி போடுறாராங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கு. மெசேஜை காமிக்கிறாரு ப்ரூஃபா, பட் நயினார் எனக்கு எந்த கடிதமும் வரல, எனக்கு யாருமே வந்து கால் பண்ணல, நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அதை சொல்லி 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 அடிச்சிட்டு இருக்காரு. பட் இது நியாயமான்னு கேட்டா கிடையாது. இப்ப இதுவும் எடப்பாடியாருக்காக மட்டும்தான் ஓபிஎஸ் தூக்கி போடுறாங்க. சரி, ஓபிஎஸ் அதுல இருந்தாருன்னா அதிமுகவுக்கு நல்லது தானே, தென் மாவட்டங்கள்ல இருந்து சீட்டு வரும் தானே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நம்மளுக்கு வர கோவம் உட்கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியறது சுத்தமா கிடையவே கிடையாது. அவங்க அதை யோசிக்கிறாங்களா இல்லையானும் தெரியல. இன்கேஸ் வந்து திமுகவுக்கு போனாங்க அப்படின்னா திருமாவளவன் கிட்ட கேக்குறாங்க, சார் தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் உங்க கூட இணைஞ்சிட்டாங்க கூட்டணியில அப்படின்னா எப்படி சார் இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. பட் அவருடைய உள்ள இருக்கிற அவருடைய ஆதங்கம், அவருடைய கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். பிகாஸ் சீட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு தொகுதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பிரச்சனையா இருக்கும். எனக்கு இத்தனை தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இத்தனை வருடங்கள் கேட்டிருந்திருக்கலாம். பட் பெரிய கட்சிகள்லாம் உள்ள வரும் அப்படிங்கும் போது இவருக்கு கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல சம மாசு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கேஸ்ட், அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை கண்டிப்பா திமுக கொடுக்கும். இதுல தொகுதிகள் அப்படிங்கிறது கன்ஃபார்மா இவங்களுக்கு கொடுக்கறத விட இன்னும் குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல கூட்டணி வலுப்பெற்றுச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு பெருந்தன்மையா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் அவருடைய மன வருத்தம் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுங்க, 1 2 கிடையாது, அடிச்சு அடிச்சு நவுத்தி பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் என்ன மாதிரி டெப்தா பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐயோ, ஒரு விஷயம் மறந்துட்டேனே, அண்ணாமலை பத்தி சொல்லணும்ல. எஸ், அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை நயினா நாகேந்திரன் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல பிரஸ்ல வந்து எல்லாரும் கேட்கறாங்க, சரி இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து பேசினாரா, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாரா, கடிதம் கொடுத்திருந்தாரா அப்படின்னு. அந்த நேரத்துல நயினார் அவர்கள் கூட முன் வராரு ஏதோ சொல்றதுக்கு. ஆனா ஓபிஎஸ் அங்க அண்ணாமலை அவர்கள் கொடை பிடிச்சிட்டு இருக்காரு. அவரை பேச விடாம தடுத்துட்டு இருக்காரு.
இருக்காரு. நான் அண்ணே இதை பெருசாக்க வேணாம், அப்புறம் பேசலாம், அண்ணே அதை அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாரு. ஆனா என்னத்த அப்புறமா பேசுவாரு அப்படிங்கிறது தெரியல. திருநெல்வேலியில ஒரு மீட் இருக்கு, அங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறம் இதே கேள்வி அங்க கேட்கப்படும். அவங்க என்ன ரிவார்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் நடந்த விஷயங்கள் நடந்ததை எங்க நின்னு சொன்னாலும் என்ன, அண்ணாமலை தயக்கம் காமிக்காத நபர் எதுக்காக அந்த இடத்துல தயக்கம் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக அதிக அளவுல எல்லார் மத்தியிலும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம். அண்ணாமலை அவர்கள் நயினார் அவர்களுக்கு குடைபிடித்த இந்த விஷயம் பத்தியும் திரும்பவும் விஜய்க்கு சூர்யா, அஜித் இவங்க எல்லாருமே அப்போஸ் ஆகுறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கேட்டேன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.